This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்க சார். சார் டிமார்க்கெல்லாம் என்ன சொல்றாங்க? சார் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொன்னதுதான். டிமார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்க? கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட் இந்த ஃபார்மேட் இருக்குது. அண்ட் எனி இன்டிஜர் n அப்படி இருக்குதுன்னா cos theta plus I sin n cos theta plus I sin theta whole power n equal to cos n theta plus I sin n theta. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நிறைய டெரிவேஷன் நம்ம எக்ஸசைஸ் 2.8ல நிறைய ப்ராப்ளம் ரெக்கார்டிங்க பார்க்க போகிறோம். அண்ட் இதை பேஸ் பண்ணி சம் ஃபார்முலாஸ் கொடுத்துக்கிறாங்க. பிட்வீன் மைனஸ் வந்தா என்ன, அப்போ மைனஸோட சேர்த்து எழுதுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதே வந்து நம்ம வந்து இங்கே இன்டிஜர் சொல்லிக்கிறாங்களா, இன்டிஜர்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். இன்டிஜர்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லா வேல்யூமே வரும். அதனால தான் அவன் சொல்லிக்கிறான், என்னங்கிறது பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, நெகட்டிவாக இருந்தாலும் உனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் இந்த இடத்துல மைனஸாக இருக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்கு சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து மைனஸ் சைன் டீட்டான்னு தெரியும். அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் வரும்போது இங்கே என்ன ஆகுது, இது ப்ளஸ்ன்னு ஆகுது. சரிடா கண்ணு? ஓகேங்க சார். ஸோ அதே ஐடியா இங்கே சொல்லிக்கிறீங்க, மைனஸ் போடுறீங்க, மைனஸ் போட்டு இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் ஆகும். சரிங்களா? இது ரெண்டு மாற்றி வந்து என்ன பண்ணுறது, இதுதான் கொஸ்டின் மார்க் இருக்கும். நம்ம மாற்றி வந்து என்ன பண்ணணும்னா ஐங்கிற டைமை வெளியே எடுத்துருக்கணும். ஐங்கிற டைம் லாஸ்ட் கிளாஸ் கூட ரெக்கார்டிங் ஒரு ப்ராப்ளம் போட்டிருந்தோம். ஐங்கிற டைம் வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும், ஐங்கிறது வெளியே வந்துடும். ஐ வெளியே இருந்தால் காஸ் டீட்டாவும் சைன் டீட்டா இருக்கிறதுல 1/iன்னு வரும். ஓகேங்களா? 1/i சைன் டீட்டான்னு வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/i வந்து நம்ம என்ன எழுதணும், மைனஸ் ஐன்னு எழுதணும். 1/iன்னு என்ன எழுத போகிறோம், மைனஸ் ஐன்னு எழுதணும். அதை மறந்துடாதீங்க. அப்போ அதனால தான் இந்த டைம் கிடைச்சிருக்குது. சரிங்களா? எஸ் சார். சரி, டவுட் அப் டு திஸ் கான்செப்ட். திஸ் 4 ஃபார்முலா சரி, ப்ரீவியஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்க சார். ஓகே, இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க சார், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் பார்த்தோம். ஒரு சில கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் சம்டைம்ஸ் 2 மார்க் கொஸ்டினையும் கேட்டுக்கிறாங்க, 1 மார்க் கொஸ்டினையும் கேட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் வந்து நம்ம ஃபர்தர் கீழே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சொன்னால் ஆல்ரெடி 5 மார்க் கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்குது. போன 2.7 கூட இந்த ரெக்கார்டிங் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அதாவது காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா பிளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு 0னா அந்த காஸ் ஆஃப் 3 ஆல்பா பிளஸ் 3 பீட்டா 3 காமா அந்த காமா ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து ஒரு சில ஃபார்முலா பார்த்து இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த ப்ராப்ளம், இந்த ஃபார்முலாங்கிறது இந்த ப்ராப்ளம் யூஸ் ஆகும். சரிடா கண்ணு? ஓகேங்க சார். சரி, இப்போ இஜெட் ஈக்குவல் இது எடுத்துட்டீங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம், இஜெட் பவர் n பிளஸ் 1 இஜெட் பவர் n ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் n தீட்டாவும், இஜெட் பவர் n மைனஸ் 1 இஜெட் பவர் n ஈக்குவல் டு 2i n தீட்டாவும் சைன் n தீட்டாவும் நம்ம பார்க்க போறோம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம் ஐடியா இருக்குதா இருக்குன்னு? z பவர் n னா வந்துட்டு cos n θ plus i sin n θன்னு எடுக்கணும் சார். சூப்பர்ரா, வெரி குட். அதாவது ஃபார்முலா டிமார்க்லான்னு எழுதணும். மேபி 1 மார்க்கா தான் டைரக்ட் எழுதிருங்க. 2 மார்க் கொஸ்டின் இருந்து இது ஃபார்முலா போட்டுட்டு பை டிமார்கன் லா அப்படின்னு சொல்லிட்டு cos n θ plus i sin n θ. இது z பவர் n ஓடது. சரிங்களா? சரி, அடுத்து என்ன வேணும், 1 z பவர் n வேணும். ஃபர்ஸ்ட் 1 z கண்டுபிடிச்சிருக்கீங்கடா. 1 z என்னோட கண்ணு வரும், 1 divided by cos θ plus i sin θ. ஈக்குவல் டு இது என்ன வரும், மேலே வந்தாலும் என்ன ஆகும், அதாவது இது எப்படி எழுதுவீங்கன்னா cos θ plus i sin θ the whole inverse. whole inverse. அப்போ டிமார்க் லா அப்ளை பண்ணுங்க. டிமார்க் லா அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், cos θ minus plus minus ஓகே ப்ளஸ் போட்டு எழுதி பாருங்க. சரி, i sin θ the whole power minus n. ஹோல் பவர் ஒன்றும் இல்லை நீங்க. ஓகே, ஆக்சுவலா என்னோட வேல்யூ என்ன மைனஸ் ஒன்னா. எஸ் சார். அப்போ என்னோட வேல்யூ மைனஸ் ஒன்று, இந்த n இருக்கிறது என்ன போடுவீங்க, -1 போடுவீங்க. கரெக்டுங்களா?
அப்போ என்ன வரும்? Yes, sir. n ஈக்குவல் இங்கே -1. அப்போ என்னோட வேல்யூ -1 cos ஆஃப் n தீட்டா n தீட்டான்னு மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஐ Yes, sir. சைன் n தீட்டா மைனஸ் தீட்டா. இது என்ன டவுட் இருக்குதுன்னு சார் அப்ப அங்க ஆல்ரெடி மேல பவர்ல -1 தானேங்க சார் இருக்கு. ஆமாம்மா. அப்ப அதுவும் n கம்பைன் ஆகும்போது +1ன்னு மாறாதாங்க சார்? இல்ல n எங்க? இதுதான் நம்ம என்னோட வேல்யூ. இதுதான் நம்மளோட என்னோட வேல்யூ. ஓகேங்க சார். ஆக்சுவலி இது தனிப்பாட்டு. இது தனிப்பாட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்த பாட்டு போடுறோம். இந்த பாட்டுல நம்ம அப்ளை பண்றோம். இந்த பாட்டுல 1/z தான் போடுறோம். பவர்ல இருக்கிறது நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணுமாங்க சார்? ஆமாம்மா பவர் தான். இங்க பாருங்க. இங்க பாரு பவர் தான் இது. எஸ் சார். பவர் இருக்கிறது என்னதான். ஓகேங்க சார். புரிஞ்சுதாம்மா? டவுட் இருந்தா கேட்டுக்கோ. எஸ் சார். இப்போ புரிஞ்சுதுங்க சார். அப்ப cos ஆஃப் மைனஸ் தீட்டா நம்ம ஆல்ரெடி தெரியும். cos ஆஃப் மைனஸ் தீட்டா என்னடா இருக்குன்னு? cos தீட்டா ஆல்ரெடி ஃபோர்த் குவாட்ரண்ட். எஸ் சார். cos தீட்டா sin மைனஸ் தீட்டா மைனஸ் sin தீட்டா. கரெக்டாமா? மைனஸ் sin தீட்டா. எஸ் சார். அப்ளை பண்றதுக்கு என்ன கிடைக்கும்? cos தீட்டா மைனஸ் i sin தீட்டா. இது யாரோடது? 1/z ஓடது. நமக்கு என்ன வேணும்? 1/z பவர் n வேணும். கரெக்ட்டுங்களா? 1/z பவர் n வேணும். z பவர் n. 1/z ஹோல் பவர் n ன்னு எடுத்துக்கங்க. அப்ப என்ன கிடைக்கும்? cos theta minus i sin theta the whole power n. ஓகே. இத வந்து ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. என்ன வந்து ஸ்பிளிட் அப் பண்ணா 1 பவர் n டிவைடட் பை z பவர் n ஈக்குவல் டு இது டிமார்க் லா அப்ளை பண்ணுங்க. cos n theta minus i sin n theta. 1 பவர் n வந்து 1, z பவர் n வந்து z பவர் n தான். அப்ப என்னாச்சு? நமக்கு கிடைக்கிறது cos theta minus i sin cos n theta minus i sin n theta. கரெக்ட்டா கண்ணு? எஸ் சார். இப்போ நம்மளுக்கு क्वेश्चन என்ன கேட்டுக்கறாங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கம்பைன் பண்ணி பாருங்க. z பவர் n ஓட வேல்யூ z 1/z பவர் n ஓட ஆட் பண்ணா இது கிடைக்குதான் பார்க்க சொல்றான். ரெண்டையும் மைனஸ் பண்ணா இது கிடைக்குதான் பார்க்க சொல்லலாம். பார்த்தலாமா? எஸ் சார். சொல்றேன் கண்ணு. ரெண்டையும் ஆட் பண்றேன் கண்ணு. ரெண்டுமே நம்ம கையில இருக்குது. ரெண்டையுமே ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப என்னாச்சு? z பவர் n plus z power n plus 1/z power n equal to cos n theta plus i sin n theta plus cos n theta minus i sin n theta. I sin n theta minus i sin n theta cancel ஆயிடுங்க சார். அதுக்கப்புறமா வந்துட்டு 2 cos n theta இருக்குங்க சார். அவ்வளவுதான் கண்ணு. வந்துருச்சா ப்ரூஃப்? எஸ் சார். அதே மாதிரி ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்றாங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். cos n theta plus i sin n theta. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு என்ன எழுதுவீங்க? z power n minus 1/z power n is equal to cos n theta plus i sin n theta minus cos n theta plus i sin n theta. அப்ப cos n theta cancel ஆயிடும் சார். 2i sin n theta. 2i sin n theta. இது யாரோடது? z பவர் n minus 1/z பவர் n. சரியாமா? எஸ் சார். ஸோ நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு ஃபார்முலாவே நான் வச்சுக்கோங்க. போலார் ஃபார்ம் இல்லை நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மில் எந்த ஃபார்மில் வந்தாலும் நம்ம ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை பற்றி பார்த்துருப்போம். அதனோட கண்டென்ட் தான் இங்கே வந்து தவிர வேறு எதுவும் வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகேங்க சார். சரி டேக்கண்ணா. ஸோ அடுத்தது பார்த்துலாமா? எஸ் சார். இது எப்படி பண்ணுவீங்க? நம்மளோட ஃபார்மேட் நல்லா நான் வச்சுக்கோங்க. cos theta ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ இருக்கலாம் i sin theta. இதுக்கு ஹோல் பவர் என்னன்னு வந்தா நம்ம என்ன எழுதலாம்? அஸ் பர் டிமார்கன் லா படி cos n theta பிளஸ் ஆர் மைனஸ் எது வருதோ அதை எழுதிக்கணும். sin n theta i இருக்கு முன்னாடி. இதுதான் நம்மளுடைய டிமார்கன் லா சொல்றது. அப்போ நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மேட் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இங்க sin theta இருக்குது, இங்க cos theta இருக்குது. அந்த ஃபார்மேட்ல இருக்குதா? எஸ் சார். இல்லையே, ரிவர்ஸ் ஆயிருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என்னவா இருக்குது? ஆமாங்க சார். sin theta ன்னு இருக்குங்க சார். அப்ப என்ன பண்ணணும்? இப்பதான் நான் ப்ரீவியஸ் ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன். என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா சொல்லி கொடுக்கும்போது காமனா வெளிய அதை நான் வச்சுக்கிட்டேன்.
ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் இருக்குதான் செக் பண்ணிக்கணும். வெரி குட். ஐ காமன் எடுக்கணும், அவ்வளவுதான். ஐ காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? ஐ பவர் 18 ஆகும். ஏன்னா பவர் 18 இருக்குது, அதனால ஐ பவர் 18 ஆகும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஐ காமன் எடுத்தா 1 by இந்த மாத்தி எழுதிக்கிறேன், ஏன்னா ரியல் பார்ட் முன்னாடி வரனால. அப்போ 1 by i into 1 by I into sin pi by 6 the whole power 18. இதெல்லாம் 2 மார்க் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டு சரியா? ஓகேங்க சார். இப்போ ஐ பவர் 18 ஓட வேல்யூ என்னன்னு தெரியுமா கண்ணு? எனி ஐடியா? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல போட்டோம். ஐ பவர் 18 ஓட வேல்யூ ஒரே நிமிஷம் சார். 18 divided by 4 4 sir 16 4 plus 2 1 minus 1 sir. ஓகே. -1. அதை விட ஷார்ட்கட் என்ன? ஃபோர்த் டேபிள் இந்த 18 வராது. ஃபோர்த் டேபிள் வராதுன்னா என்ன வரும்? செகண்ட் டேபிள் வரும். அப்போ -1 டைரக்டா போட்டுக்கலாம். கரெக்டா? இது ஃபோர்த் டேபிள் வருமா வராதா? ஈவன் நம்பர் தான். 18 ஈவன் நம்பர். ஃபோர்த்தால டிவைட் ஆச்சுன்னா +1. ஃபோர்த்தால டிவைட் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்கா -1 போட்டுரும். சரி, அதான் ஷார்ட்கட், டக்குன்னு முடிச்சிடலாம். Okay sir. சரி டக்குன்னு. அப்போ இது என்ன நடக்கும்? cos pi by 6 1 by i என்னன்னு சொல்லிக்கிறேன்? -i எழுதிக்கலாம் சொல்லிக்கலாம். Yes sir. Sin pi by 6 the whole power 18. அப்போ -1னா மைனஸ்னு வச்சுக்கலாம். என்ன கிடைக்கும்? cos t மார்க்லாம் அப்ளை பண்ணிடலாமா? Yes sir. 18 cos 18 pi by 6 minus I sin 18 pi by 6. மைனஸ் cos cancel பண்ணலாம் சார். பண்ணிடலாம். அதுக்கு தான் சொல்றேன். 3 pi 3 pi minus I sin 3 pi. அப்ப என்ன நடக்கு சொல்றாங்கன்னு? minus cos 3i plus I sin 3i. இன்னொரு சொல்லு. minus cos 3 pi plus I sin 3 pi. ஏன் பிளஸ் ஆகுது? அத வெளிய இருக்க மைனஸ் உள்ள கொண்டு போறலாம் இல்லைங்க சார்? இல்ல, உள்ள எந்த உள்ள கொண்டு போவேன்? பிராக்கெட் வெளியில ஒரு மைனஸ் இருக்கு இல்லைங்க சார்? இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறியா? நான் என்னடா பாத்துட்டு இருந்தேன். ஓகே. நான் இங்க இருக்கிற மைனஸ் காணும். ஓகே. சரி, அது வெளியே இருக்கட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதலாம். ஓகே, உனக்கு என்ன தோணுதோ அதை பட்டு கரெக்டா பண்ணிடு. இப்போ என்ன சரி நீ சொன்ன ஸ்டெப்பே போட்டுறேன். ஏன்னா நீ அதை யோசிச்சுட்டு இருக்கிற, அதனால அதையும் நான் போட்டுறேன். மேக்ஸிமம் உள்ளே வச்சுக்க. அதை இந்த வேல்யூ நமக்கு தெரியும். வேல்யூ அந்த சப்மிட் பண்ணிடு. ஓகே. cos 3π plus I sin 3π. சொல்லுங்க, அடுத்தது என்ன வருங்க? 3π ஓட வேல்யூ பண்ணுமாங்க சார்? ஆமாடா கண்ணா. cos 3π ஓட வேல்யூ என்ன? sin 3π ஓட வேல்யூ என்ன? 3π னா வந்துட்டு 270 டிகிரி தானேங்க சார்? 3π by 2 தான் 270 டிகிரி. ஏன்டா கண்ணு 3 into 180 ல பையோட வேல்யூ என்ன? நீ சொன்னது வந்து 3π by 2 ஓட வேல்யூ 270. சரிங்களா? எஸ் சார். 3π by 2 3 into 180. அப்படின்னா மீனிங் என்ன? 460 டிகிரி. 300 plus 240 டா 540 டிகிரி. மல்டிப்ளை பண்ணி அழகனே 3 into 180 தானேங்க சார்? ஆமா, 3 into 180. 300 plus 240. 300 8 into 240. 8 into 3 வந்து 240. அப்ப 0 4 540 தானே? ஆமாங்க சார். கொஞ்சம் பாத்துக்கடா, டைவர்ட் ஆயிராத. அப்ப நமக்கு தெரியும் 360 டிகிரினா ஒரு சர்க்கிள் சுத்திரும். கரெக்ட்டா? 360 டிகிரினா ஒரு சர்க்கிள் சுத்திரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மறுபடியும் ஒரு 180 டிகிரி. கரெக்ட்டா? மறுபடியும் ஒரு 180 டிகிரி இருக்குது. அப்புறம் இங்க வருது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்ல இங்க வருது பை. கரெக்ட்டா? இங்க பை இருக்குது. இது வந்து பை பை 2. அப்ப இது பைனே தானே. இது 3 பை இந்த இடத்துல இருக்கு. பை 3 பை 5 பை ஆட் நம்பர் ஆஃப் பை இங்க இருக்கும். கரெக்ட்டா? ஆட் நம்பர் ஆஃப் பை இங்க இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் பை இங்க இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் பை இந்த பக்கம் இருக்கும். 2 பை 4 பை 6 பை இதெல்லாம் நான் வச்சுக்கணும். டக்குன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இன்டெகிரேஷன் போகும்போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுன்னா கடற்கன்னு போட முடியும். இன்டெகிரேஷன் சரி, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி சரி. இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி நம்ம எடுத்தோமா?
இல்லைங்க சார். அவங்க 11th எடுத்தீங்கங்க சார். ஓகே டக்குன்னு ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? என்னங்க சார்? ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையாம்மா? இன்னும் இல்லைங்க சார். வாங்க ஸ்டார்ட் பண்ணாம கண்டிப்பா. ஏன்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸி டக்குன்னு. ஆக்சுவலா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துருக்கணும். அதை ஸ்டார்ட் பண்ணல. அது ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துருக்கணும். ஓகே எனிவே அப்ப 3 பை எங்க இருக்குது? 3 பை வந்து இங்க இருக்குது. கரெக்ட்டுங்களா? 3 பை இங்க ஓகேங்க இருக்குது. சார். அப்ப 3 பை இங்க இருக்குதுன்னா cos 3 பையோட வேல்யூ என்ன? sin 3 பையோட வேல்யூ என்ன? அவ்வளவுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். எஸ் சார். இதோட வேல்யூ என்ன? பிளஸ் ஐ sin 3 பையோட வேல்யூ என்ன? இதெல்லாம் கத்து கொடுத்துக்கிறோம் பாரு. எங்க இருக்குதுன்னு பாரு. கொஞ்சம் 2 மினிட்ஸ் எடுத்து சர்ச் பண்ணி சொல்லு பார்க்கலாம். இல்லைன்னா நீயே திங்க் பண்ணி சொல்லு பார்க்கலாம். சொல்ல முடியுமா இல்ல நான் ஏதாச்சும் க்ளூ கொடுக்கணுமா? சார் நீங்க ஒருக்க சொல்லி தாங்கங்க சார். சரி டேக்கண்ணே. ஸோ நமக்கு வேல்யூ தெரியாது கரெக்டா? உனக்கு என்னென்ன வேல்யூ தெரியும்? ஆக்சுவலாக நான் வந்து 360 டிகிரி வரைக்கும் எப்படி கற்றுக் கொடுத்துக்கிறேன்னு உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி வரைக்கும் போனோம்னா எப்படி கற்றுக் கொடுத்துக்கிறேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் டக்குன்னு. சரிங்களா? இப்போ நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் வந்து 2 பை. ஒரு சர்க்கிள் இது வரைக்கும் சுற்றினா அது வரைக்கும் 2 பை. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ திரும்ப இங்கிருந்து இங்கே வந்தால் தான் பைன்னு வருது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் காஸ் 3 பை எப்படி வருதுன்னா 2 பை ப்ளஸ் பையாகும் ஐ சைன் 2 பை ப்ளஸ் பையாகவும் எழுதுறேன். 2 பை ப்ளஸ் பைனா என்ன குவாட்ரண்ட்? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். கரெக்டாடா கண்ணே? எஸ் சார். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் வந்து நம்மளோட தீட்டா வேல்யூனா 2 பை ப்ளஸ் தீட்டான்னு இருக்கும். கரெக்டா? 2 பை விட அதிகமாகுது. அப்போ 2 பை விட அதிகமாக 2 பை ப்ளஸ் தீட்டா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்னது? ஆல் பாசிட்டிவா? எஸ் சார். அப்போ ஆல் பாசிட்டிவ் என்ன நடக்கும்? காஸ் வந்து பாசிட்டிவ். காஸ் பைன்னு எழுதிக்கிறேன். கரெக்டா? சைன் பாசிட்டிவ் அதனால சைன் பைன்னு எழுதிக்கிறேன். சரிடா கண்ணே? எஸ் சார். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்லைங்க சார். காஸ் பை வேல்யூ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். வேணும்னா அது என்ன சொல்லிடுறேன். இல்லை உனக்கு தெரியுமா? காஸ் பை வேல்யூ காஸ் பை தான் சார். ஆமா காஸ் பையோட வேல்யூ நடக்குன்னு. காஸ் பை தானேங்க சார்? ஆமா காஸ் பையோட வேல்யூ என்ன? வேல்யூ காஸ் பைக்கு ரிசல்ட் இருக்கும்ல. அது என்ன வேல்யூ? டேய் காஸ் பை பை 2க்கு தெரியும் வேல்யூ, காஸ் 0க்கு வேல்யூ தெரியும். அதே மாதிரி காஸ் பைக்கு வேல்யூ கத்து கொடுத்துருக்கேன் நான் இருக்குதா இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? அவருக்கு சொல்லி கொடுங்க சார். ஓகே இதே ஐடியா தான். இப்போ காஸ் பை எங்க இருக்குது? இங்க இருக்குது. 180 டிகிரி காஸ் 180 டிகிரியோட வேல்யூ சொல்லணுமா? ஆமா காஸ் 180 டிகிரி -1ங்க சார். அதுதான் கேக்குறேன். ஏன் இவ்வளவு லேட் பண்ண? காஸ் பைங்கிற வேல்யூ அது ஸ்ட்ரைக் ஆகவே இல்லைங்க சார். அது 180 நான் வச்சுக்கோ. நம்ம +1 ரெண்டாக்கன்னா இது வந்து 180 டிகிரி. இனிமேட்டு அப்படிதான் நோட் பண்ணுவோம். 180 டிகிரி ஓகேவா? கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க. -1 பிளஸ் ஐ சைன். சைன் பை என்ன? சைனுக்கு வந்துட்டு 0 வரும் சார். சூப்பர். எல்லாம் நான் இருக்குது. கொஞ்சம் இது பண்ணு. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இரு. அப்போ ஈஸியா இருக்கும். அப்போ மைனஸ் ஆஃப் -1 தட் இஸ் ஈக்குவல் டு +1. ஓகேங்களா? சப்போஸ் மறக்கிற மாதிரி இருந்தால் நான் ஒரு சின்ன ஃபார்முலா கொடுத்துட்டு அதை நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. சைன் காஸ் இந்த ரிசல்ட் மட்டும் எப்படி மறக்காத. ஏன்னா இப்போ இதுக்கு டக்குன்னு சொல்லிடலாம். சைன் எனி பை. சைன்னா 2 பை 3 பை 4 பை எந்த பை வந்தாலும் 0 தான். சரிங்களா? காசு ஈவன் நம்பர் ஆஃப் பை வந்தா +1. சரிங்களா? ஈவன் நம்பர் ஆஃப் பை வந்தா +1. அதே காசுல வந்து ஆட் நம்பர் ஆஃப் பை. ஆட் நம்பர் ஆஃப் பைனா 2k + 1 போடுவாங்க. சரிங்களா? ஆட் நம்பர் ஆஃப் பை வந்தா அதுக்கு பேர் -1. சரிடா கண்ணு? எஸ் சார். ஈவன் பைனா 2 பை 3 2 பை 4 பை 6 பை அந்த மாதிரி ஈவன் நம்பர் வந்ததுன்னா பை 1. அதே வந்து பை 3 பை 5 பை 7 பை 9 பை அந்த மாதிரி வந்தா -1. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார் புரிஞ்சுதுங்க சார். அதே மாதிரி பை பை 2ல காஸ் எனி பை பை 2. ஓகேங்களா? காசுல இந்த இடத்துல எனி பை பை 2 அப்படின்னு வந்ததுன்னா அது பேர் 0. சரிங்களா? எஸ் சார். சைனுக்கு வந்து +1 -1 வரும். அது பை பை 2 கேஸ்னால அது எக்ஸாக்டா வந்து வேற மாதிரி எழுதுவாங்க. அது இப்போ உனக்கு வேண்டாம். இதை மட்டும் நான் வச்சுக்கோ. காசுல எனி டைப் ஆஃப் பை பை 2 வந்து அதனோட வேல்யூ என்ன? 0. ஓகேங்களா? இந்த 4 வேல்யூ நோட் பண்ணிக்கங்க. நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் சார்.
இப்போ போட்ட ப்ராப்ளத்தில் எனர்ஜி டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். இல்லைன்னா உங்கள் எக்ஸசைஸில் அந்த மாதிரி ரிகார்டிங் எனர்ஜி ப்ராப்ளம் இருக்குதா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லைன்னா விட்டுடலாம். சரி, இப்போ போட்ட கொஸ்டின் ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, சரிங்களா? சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டுறீங்களாங்க சார்? எழுதிக்கிறேன். எழுதிக்க மகனு.